கீழடி அகழாய்வு அப்படிங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு விஷயம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு ஒரு அருங்காட்சியகம் துவங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அங்கே நடைபெற்று வரக்கூடிய பணிகள் எப்படி? கங்கை கொண்ட சோழபுரத்தில் இப்போ நம்ம அகழாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கின்ற கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லப்போ நம்முடைய தமிழர்கள் தமிழ் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். கடல் கடந்து நம்முடைய வெற்றி பயணம் தொடங்கிய காலகட்டம். அங்கிருந்து கிடைத்த பொருட்கள், வெற்றி பெற்ற இடங்கள், அதன் மூலம் நடைபெற்ற அனைத்து முக்கியமான பொருட்களும் சேகரிக்கப்பட்டு அந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்படும். தொடர்ந்து அந்த பகுதிகளில் அகழாய்வுகள் நடைபெற்று வரும். இரும்பினுடைய பயன்பாடும் அதனுடைய தொன்மையும் இப்போ ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களுக்கே இருக்கும். தொடர்ச்சியாகவே நம்ம அகழாய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, உலகளவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே தொடர்ச்சியாக பழங்கற்காலம், நுண்கற்காலம், இது போன்ற பல காலகட்டத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது குறித்தான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது வழக்கம். அகழாய்வை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், அதுவும் இந்தியாவில் பொறுத்தவரையில், குறிப்பாக தென்னிந்தியா, மிகவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்பொழுது வேளாண்மை தொடங்கியது என்று ஒரு கேள்வியை முன்வைத்து நாம் அகழாய்வை பல நேரங்களில் செய்து வருகிறோம். எப்பொழுது வேளாண்மை வரும் என்றால் அதற்குரிய வேளாண்மை கருவிகள் செய்யும் பொழுது. வேளாண்மை கருவிகள் எப்படி செய்யப்படும் என்றால் அதற்கு இரும்பு முக்கியம். இப்படி பின்னோக்கி செல்லும் பொழுது இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக இரும்பு தாதை பயன்படுத்தி உலகில் பல இடங்களில் பொருட்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரும்பை உருக்கி தொழில்நுட்பம் செய்வது என்பது 1200 1300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி தான் அது செய்ய முடியும். அந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்து செய்யப்பட்ட தொடர் ஆராய்ச்சிகளின் விளைவு இன்று ஆய்வுகளாகிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர் இது போன்ற பகுதிகள், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற பகுதிகள் தொடங்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் நடைபெறும்? ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 8 இடங்களில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணுறப்ப நம்ம தொல்லியல் ஆய்வு ரீதியாக பார்க்குறப்ப பழங்கற்காலம், நுண்கற்காலம், இரும்பு காலம் உள்ள அந்த தளங்கள் 1-2 எடுத்துப்போம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் கீழடி இது போன்ற இடங்களை எடுத்துப்போம். வரலாற்று காலம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி நம்ம தொல்லியல் ரீதியாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் வரலாற்றின் அனைத்து தளங்களிலும் சென்று சேரும் அளவிற்கு நாம் எடுத்து பண்ணுவோம். நமக்கு இருக்கக்கூடிய மனித வளம், நிதி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆய்வுகளை முறையாக செய்யணும், முறையாக அதை ஆவணப்படுத்தணும், ஆய்வுலகம் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் செய்யணும். ஆகவே வருடத்திற்கு சராசரியாக ஒரு 8 10 இடங்கள் நாம் செய்வது வழக்கம். இத்தகைய அகழாய்வுகள் தமிழினுடைய தொன்மையையும் தமிழர்களுடைய பெருமையையும் உலக அரங்கில் நிலைநிறுத்துவதற்கு வழிவகை செய்யும். நிச்சயமாக வழிவகை செய்யும். தமிழனுடைய தொன்மை உலகத்தில் பலரும் பல நேரங்களிலும் பேசப்பட்டு வந்தது. தமிழருடைய தொன்மையை அறிவியல் பூர்வமாக சான்றுகள் வழி நிறுவுவதற்கு, அதுவும் குறிப்பாக அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறுவுவதற்கான முயற்சி, அந்த முயற்சியில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நன்றி சார்.